டேக் வாங்கி நடிக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட் அழகு. இந்த சிங்கிள் டேக்கில் பண்ணுறதுலாம் நான் அது என்னவோ அது வந்துடும், அது கிடையாது. அவள் ஆல்ரெடி ஒருத்தனை பிடிக்குமா, என்னையும் பிடிக்குமா, 3 பேர் லிவிங் டுகெதரில் இருக்கலாம்னா அப்போ சிங்கப்பெண்ணு பாடுவான், அது நல்ல பிளாஸ்ட்டு. அப்புறம் நவம்பர் மாத மழையில் அதுவும் சம்மந்தம் கஃபிங் ரிலேஷன்ஷிப்பு. அவர் வந்து நீங்கள் ஜாலின்னு நினச்சிட்டு இருக்கீங்க வினேஷ் கார்த்திகேயனா. அவர் படம் ஜாலியாக இருக்கும், அவர் பேச போச்சு அதான் வேலைன்னு வந்துட்டா ஒரு குச்சி இல்லாத பாலாதான். பியூட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜி அம்பிதா. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இவர் இன்ட்ரோ பண்ணும்போதே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்லி ஆகணும். ஆக்டர், காமெடியன், ரைட்டர் அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு மைம் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ ஆர்ட் ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஆர்ட் ஸ்பாட் 2ல் நம்ம எல்லாரையும் ரொம்ப அழகாக சிரிக்க வச்ச ஆக்டர் அமர்நாத் தான் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணலாம். ஹை சார், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஆர்ட் ஸ்பாட் 2 பார்த்தோம், லைக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஃபஸ்ட்டு வந்தீங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஆர்ட் ஸ்பாட் 1 பண்ணது தான் என்னோட ஸ்டார்ட். ஸோ அதுலேருந்து 1 பண்ணி முடிச்சோன்னே கேட்டேன் அண்ணாகிட்ட. அடுத்து அவர் வேறு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருந்தார், ஃபுல் லென்த் படமாக ஒன்று பண்ணலான்னு இருந்தார். அதில் சொல்லிட்டு இருந்தார், நீ மெயின் காமெடியனாக இருப்படா, ஆந்தாலஜி கிடையாது. அது நினச்சிங்களா பார்ட் 2ல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு? இல்லை நான் பார்ட் 2ல் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அவரே இல்லைன்னு சொல்லிட்டார் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு. ஸோ அவர் அந்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தார், அதில் நீ இருக்கடானாரு. அப்புறம் அது தள்ளி போய் அந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் சரி நான் அவர் எதுவும் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆர்ட் ஸ்பாட் 2 லைக் பூஜை போட்டு படம் ஆரம்பிச்சிட்டாங்களே, நீ இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பார்க்குறவங்களாம் நீ இல்லையான்னு கேட்டாங்கன்னா நானே ஃபோன் அடித்தேன், ஆனால் என்னன்னா டூருக்கு நான் சொல்கிறேன் மாதிரி அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு ஆர்ட் ஸ்பாட் 1ஓட ஹீரோ என் கதையில் சுபாஷன் இருப்பார், அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், என்ன ப்ரோ நம்மளை விட்டுவார், அவர் பண்ணுறாரு தனியாக தட்டி விட்டார் அப்படின்னா. இல்லை ப்ரோ யாருமே இல்லை 1 பண்ணவங்க அப்படின்னாரு. சரி அப்போனா ஓகே சந்தோஷம், நம்ம இல்லைன்னா யாருமே இல்லைன்னா ஓகே அப்படின்னு. அப்புறம் திருப்பி எங்கள் வீட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் தான் இருந்தார் விக்னேஷனா. அவர் வரும்போது போகும்போது மீட் பண்ணிப்போம், ஆயினா கடையே போயிட்டுருக்கோம். அப்புறம் இல்லைன்ட்டார், இல்லை அமர் சாரி 2 இல்லைன்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு நாள் டக்குன்னு கால் வந்துச்சு. அந்த கால் வரும்போதே 2க்கு தான் கேட்க போகிறாங்க கண்டிப்பாக அப்படின்னு ஒரு ஷார்ட் ஒரு மைண்ட் ஓடிச்சு. 2 தான் கேட்க போகிறேன். எடுத்தேன், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னாரு. ஃப்ரீயாக இருக்கேண்ணா, ஆர்ட் ஸ்பாட் 2ல் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணுறேன்னாரு. ஆனால் கண்டிப்பாக நான் இல்லை, ஆர்ட் ஸ்பாட் 1 அளவுக்கு இருக்காது, 2ல் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று உங்கள் படத்தில் பண்ணது எனக்கு ஹாப்பி தான், நான் பண்ணுறேன். சரி கிளம்பி ஆஃபீஸ் வந்துரு அப்படின்ட்டாரு. ஆஃபீஸ் போனோன்னே வரத்தை வெல்கம் பண்ணி ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டார். லேப்டாப் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் கதையை வச்சு கொடுத்துட்டார். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு சொல்லிட்டு வெளில போயிட்டார். நானும் அந்த 3rd கதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த கதையை நான் படிச்சுட்டே இருக்கேன். ஓகே நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு. வெளில இருந்தால் நான் செம்மையாக இருக்கணும் அப்படின்னா. எது நான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறேன்னா, இல்லை அது வந்து வேறு ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த ஜிம் ட்ரெயினர் அவர், அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டீங்க அப்படின்னா. இல்லைடா நம்ம இன்னொரு கேரக்டர் நம்மளே இன்பில்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னாரு. சரி நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் உட்காந்து பேசணும் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணலான்னு. அப்புறம் ஒரு 2-3 கேரக்டர் யோசிச்சு கடைசியில் சரி சரக்கு அடிச்சுட்டே இரு, படம் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு ஃபார்மில் அடிச்சுட்டே இரு அப்படி பேசுகிறேன். சரிண்ணா அப்படின்ட்டு அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டார், இதை டெவலப் பண்ணி நீயே எடுத்துகிட்டு வந்துட்டு. அப்புறம் நானே எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணாக்கிட்ட சொன்னேன். ஓகே, உங்களுக்கு அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரைட்டர், நாங்கள் கேபிஐயில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்களே எழுதிப்போம் எல்லா ஆக்ட்டுமே. ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் எங்களுக்கு அதாவது எல்லா ஸ்கிரிப்ட்டுமே கஷ்டமாக தான் இருக்கும், அது அவுட் வர வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும் இருந்தது. பட்டு பண்ணி அவர்கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டார். நான் அந்த 1 வாரம் பண்ணவே இல்லை, வேறு ஒரு வேலையை சுற்றிட்டு இருந்தேன். அவர் டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன மாதிரி முடிச்சுட்டார். ஆனால் ஹிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சேன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னேன். சரி அப்போ நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. என்ன பண்ணதில்ல, ஒரு நைட்டில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதி. இல்லை என்னோட போர்ஷன் மட்டும் அதில் இருந்ததா. இப்போ நான் அடித்த கவுண்டர்லாம் மட்டும் என்னோடது. ஸோ இருக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுனது தானே? இப்போ டைலாக்ஸ்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டிங்க்குன்னு சொல்லுவாங்க அவருக்கு, அந்த டிங்கோட டைலாக்லாம் அவங்களுக்கு டூவல் இன்கம், நோ கிட்ஸ், லைக் கல்யாணம் பண்ண வேண்டாம், குழந்தை குட்டின்ட்டு டார்ச்சர் வேணான்ற இருக்குது அதில் இருக்குது. அதுக்கு கீழே அந்த டைலாக் என்னோடது, லைக் நியாயப்படி உங்கள் அப்பா அம்மா தான் ட்ரிங்கில் இருக்கணும், அது நான் ஃபீல் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தது அங்கே. ஸோ பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்க மாதிரி நல்லாயிருக்கு, நீ கிளம்பி வா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், பர்சனலாக மீட் பண்ணால். திருப்பி உட்கார வச்சு இப்போ அவர் ஆட் பண்ண ஆரம்பித்தார். நல்லாயிருக்கு 2 பேர் சேர்ந்து அப்படியே ஆட் பண்ணி
ஒரு பேக்கேஜாக வந்து நின்றுது லாஸ்ட்டாக. சரி ஓகே. பட் அது எங்களுக்கு ரொம்பவே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு போர்ஷனுமே. பட் ஃபுல்லாகவே அந்த ஒரு மாடுலேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் மூவி பார்க்கும்போது. லைக் நீங்கள் ஒரு மைம் ஆர்டிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சா? ஸோ ஆன் ஸ்பாட்டில் பண்ண விஷயங்கள் தானே? அது சரக்கு அடித்தா என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே. அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பண்ணேன். நான் ரொம்ப லைவாக சரக்கு அடித்த மாதிரி பண்ணல, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பண்ணேன். அவங்க என்ன மீட்ரு கேட்டாங்களோ அந்த மீட்ரு, அதுக்கு ஹோம்ஒர்க் வேணுமாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும்ல, எப்படி பண்ணியிருப்பாங்க, குடிச்சு பண்ணானா குடிக்காமல் பண்ணா அப்படி அது கேட்க முடியல. ஸோ அதனால இப்படி கேட்டேன் நான். அதான் சரக்கு அவர் வந்து நீங்கள் ஜாலின்னு நினச்சிட்டீங்க விக்னேஷ் கார்த்திகேயனா. ஓகே. அவர் படம் ஜாலியாக இருக்கும், அவர் பேசும்போது ஜாலியாக போகிறோம். அதான் வேலைன்னு வந்துட்டா ஒரு குச்சி இல்லாத பாலாதான். ஓகே. வேலைன்னு வந்து வெள்ளைக்கார துறையாகிட்டாரோ. வெள்ளைக்காரங்களாம் லிபரலாக இருப்பாங்க, அண்ணெல்லாம் வந்து இது சொல்லணும்னா இது இப்படி தான் சொல்லணும், இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்வார். ஸோ அதிலலாம் அவரோட ஜட்ஜ்மெண்ட். செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகும். ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். அந்த ஒர்க் அவருக்கு இப்போ நம்ம ஒன்று நினச்சி எழுதியிருக்கோம்ல, அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடுவார். அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதை தாண்டி நம்ம இதை போடுறோன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பண்ணி திட்டு. இல்லை, நான் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சொல்லுவேன்ல, கேபிஒய் மாதிரி இருக்கடா, கேபிஒய் மாதிரி இருக்கடா, அந்த மீட்டரில் இருக்கடா, அது ஒரு மீட்டர், அதுக்கான ஆடியன்ஸை தனி, அந்த மீட்டரில் இருக்குது அந்த மீட்டரில் இருக்குது, அதெல்லாம் 1000 சொன்னால் அந்த 800ஆவது தான் ஓகே பண்ணுவார். அது வரைக்கும் வேணாண்டா அப்படிலாம் சொல்லுவார். அப்படியே போயிடும். செட்டில் யார் ரொம்ப ஜாலி? ஆக்சுவலாக செட் ஷூட்டிங்கே ஜாலியாக நடக்கும். ஓகே. அம்மா ஜாலியாக இருக்கும். ஏதோ ஒரு நார்மலாக வெக்கேஷன், இந்த பசங்களாம் சேர்ந்து கொடைக்கானல் வெக்கேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஜாலியாக போயிட்டுருக்கோம், அது பாட்டு போயிட்டுருக்கோம், அவங்க பாட்டு ஒர்க் ஒரு சைடில் போயிட்டுருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. யாரும் அந்த ஈகோ, எனக்கு தெரிஞ்சு அந்த செட் அந்த மாதிரி ஒரு டீம் நான் பார்த்ததே இல்லை. ஈகோ கிடையாது, இதுவும் கிடையாது, எல்லாரும் வேலையும் எல்லோரும் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். அஸ்வின் சார் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில். ஸோ அமர்நாத் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணது எப்படி இருக்குது? அஸ்வின் ப்ரோ நானும் பேசவே இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நானும் அஸ்வின் ப்ரோவும் பேசுனதே அவரோட கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அவர் என்னென்னா என்ன அந்த மீட்டில் தான் இருப்பார். நானும் சரி அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னென்ன மீட்டில் இருந்தேன். ஆமாம், ஃபஸ்ட்லேருந்தே எப்படி அந்த நரேஷன் அவர் சொன்ன ப்ரெஸ் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான். அவரை நான் சொன்னேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், டிவி ஷோவில் அவர் பார்த்ததெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். அப்போ ஆமாம், அது அவங்க பேசினாங்க, நான் அதை பார்த்து நானுமே அதை பார்த்தேன். அவர் சொன்னால் குட் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் அப்போ அது முடிஞ்சுது. அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்புறம் அவர் என்ன அப்படி தான் இருந்தோம், பேசிக்கவே மாட்டோம் தெரிஞ்சு. அவர் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் தான் நினைக்கிறேன். நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் எல்லோரும் விக்னேஷ் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவர் அந்த டைலாக் ஓகே சொல்லாமல் இருந்திருந்தானா ஒரு எங்களுக்கு ஒரு உடஞ்ச மாதிரி இருந்திருக்கு ஒரு கையை. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைலாக் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது. இப்போ அந்த ஜோக் ஒருத்தர் வேணான்ட்டார்னா அதுக்கு அடுத்து எப்படி எடுக்கும்னு தெரியாது. ஸோ நாங்கள் மென்டலாக காலி ஆகிட்டுருப்போம். ஆனால் அவர் ஓகே சொன்னார். ஸோ அதுக்காக நான் அவருக்கு தேங்க் பண்ணேன். ஸோ அவரும் படம் பார்த்துருக்காரு போல். அவர் எனக்கு என்னை பற்றி பேசுவார். நான் 1% கூட நான் நினச்சி பார்க்கல ப்ரெஸ் மீட்டில். அவங்க உங்களோட ரியாலிட்டி ஷோவில் அவங்க கெஸ்ட்டாக அந்த விஷயத்தை அதெல்லாம் சொல்லுவாருன்னு நான் 1% நினைக்கலைங்க. அவர் என்னை பார்த்து திரும்பி பார்ப்பாருன்னு கூட நான் நினைக்கலைங்க. அதெல்லாம் வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா பேச? இல்லை, நானே இன்ட்ரோவர்ட் தான் கொஞ்சம். என்ன அப்படி தான் இருப்பேன். ஓகே. நான் பேசுவேன். அப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா ஜாலியாக பேசுவேன். அது வரைக்கும் நான் அந்த மீட்டில் தான் இருப்பேன். எனக்கு என்ன அவங்க டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா அவங்களோட தெரியுதில்ல, அவங்க பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஸோ ராபியும் நானும் க்ளோஸாக இருப்போம். இன்னொருத்தர் இருப்பார், அவங்க எங்களுக்குள்ளே ஜாலியாக இருப்போம். நாங்கள் ஜாலியாக ப்ரோ வேறு மாதிரி எவ்வளோ பேசி நாங்கள் ஜாலியாக இருப்போம். இவர் ஃபோன் காலில் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் பின்னாடி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்க சீன்ஸ். பட் நல்லா இருந்தது. நானும் ராபியும் நானும் எங்கள் 2 பேருக்கும் ஜாலியாக இருப்போம். அஸ்வின் ப்ரோ கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ். பட் ரொம்ப ஹாப்பி அவர் சொன்னது தான் எனக்கு படம் பார்த்து சொன்னதை விட அது ரொம்ப எனக்கு ரீச்சாக இருந்தது, ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. திருப்பி அஸ்வின் ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அஸ்வின் ப்ரோவை பார்க்குறேன், என் கூட அவர் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கார். டேய் வாடா அப்படின்னு வயிற்றுல அடிக்கிறாரு, கழுத்து பிடிக்கிறாரு. அன்றைக்கி செலிப்ரிட்டி ஷோ பார்த்துட்டு டேய் வாடா என்ன தேடுறாரு. டே ஆமாம் இங்கே வாடா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரோ செம்மையாக பண்ணி கேட்டிங்களா சார் ஏன் அப்போ என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அது அவரும் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன் சார். ஸ்டார்டிங்கில் பேச மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் தான் இருப்பாங்களே, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அது இன்ட்ரோவர்ட் கூட சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது சேர ரெண்டும் பைத்தியம்னு கடைசியில் தெரியும். அது வரைக்கும் அது ஜென்டிலாகவே பிக்கப் பண்ணுவாங்க. அதுதான். ஓகே. லைக் சீனில் எல்லாமே பார்க்கும்போது மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு காம்பினேஷன் இது என்ன பானிபூரியில் போய் நீங்கள் ட்ரிங்க்ஸ் போட்டு அது யார் கொடுத்த ஐடியா? ஒரு சரி அதுவும் நீங்கள் தானா?
ஓகே. அது எப்படி இருந்துச்சு? சரி, எங்களுக்கு பார்க்கும்போது இது என்னடா காம்பினேஷன், பானிபூரில் போய் ட்ரிங்க்ஸை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் நீங்கள் அந்த ஒரு சீன் சொல்லும் போது விக்னேஷ் சார் என்ன சொன்னாங்க? அண்ணா என்ன கேட்டாருன்னா, டே சரக்கு அடிக்கிறது யூஸ்வல்ரா, அது எப்படிலாம் அடிக்கலாமோ எது எது கூடலாம் அடிக்கலாம். குலோப் ஜாமுன் தொட்டு சாப்பிட்ருப்பேன் சரக்கில். அது வந்து இன்னைக்கு வந்து தேட்டர் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ ரக்ஷனா நான் எல்லோரும் படம் முடிச்சிச்சு, செம்ம அப்ளாஸு முடிஞ்சோன்னா நாங்கள் சென்டர் ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் ரக்ஷனா நான் பேசிகிட்டு இருந்தார். எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அஸ்வினும் பேசினார், சஞ்சனா திவாரி பேசினாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் காண்டு அவரை பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு யாராவது நம்ம பேர் சொல்கிறேன் நம்மளாச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன முன்னாடி தள்ளுறாங்க. நான் பின்னாடி இருந்தேன், எப்போவுமே லைக் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா முன்னாடி இருப்பேன், எல்லாம் தள்ளி விட்டாங்க முன்னாடி. பிரதர் அந்த குலோப் ஜாமுனை தொட்டு சாப்பிட்டீங்க பாருங்க, அது வேறு லெவல் காம்பினேஷன் அப்படின்னாரு. ஓகே, ஸோ அதுதான் அவங்க கனெக்ட் ஆச்சுல்ல. ஸோ அது அப்புறம் ஏதாவது ஒரு வாட்டி குடிக்கலான்னு ஐடியா. ஸோ அதில் ஒரு 2 வாட்டி நடந்தது, மீதி 1 எடிட்டில் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான். ஓகே, அப்போ கட் பண்ணியிருக்காங்க. இருக்கு ஒரே ஒரு ஜோக் மட்டும் கட் பண்ணேன், ஒரு காமெடி சீக்வன்ஸ். அதாவது நானும் அந்த ராபின் பின்னாடி சண்டை போட்டு போல சிகரெட் வச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது மட்டும் தான் எடுத்துருக்காங்க. பட் அந்த மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக ஒரு மாதிரி காமெடியாக. எனக்கு கதை பிடிக்கலாம், தூங்கிட்டோம்டா இது யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அந்த ட்ரெய்லர்லையுமே நாங்கள் அதை நோட் பண்ணோம் ரொம்பவே. எப்படி இது கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன்ற மாதிரி அதை சொல்லும்போது சார் என்ன சொன்னாங்க? அதான் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து நானும் விக்னேஷனாவும் நாங்கள் எழுதிட்டோம்ல, ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிட்டு வர சொன்னார். அமர் வரியா, அஸ்வின் வராரு, நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிடலாம். என்ன கூப்பிட்றீங்க, நான் ஸ்பாட்டு டெய்லி வாடா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஜாலியாக நீ இருந்துனா கொஞ்சம் பேசலான்டாரு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம், டே என்ன சொல்லுவார் தெரியலடா, என்னடா பேசலாம் அப்படின்னு. ஃபேக்டாக சொல்லிடுவோம், நம்ம ஏன் அது போட்டோம், நம்ம படம் ஃபுல்லாக நம்மளை கலாய்ச்சிக்கிறோம். ஸோ இதை தான் அவர் சொல்லி எல்லோரும் அவரை ட்ரால் பண்ணுறாங்க. அவரே அதை ட்ரால் பண்ணிவிட்டா அப்புறம் அதை சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பேசுனது தான், விஷால் சாரை வந்து எல்லோரும் அனகொண்டான்னு அவர் மார்க்கானன்ட்டியில் அனகொண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரால் அவரே ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ மேபி இது அவருக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ யோசித்தோம்ல, அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஓகே இருக்கலாம் அப்படின்ட்டார். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். சொன்னோன்னே எங்களுக்குலாம் வேறு மாதிரி ஃபீல், எனக்கும் விக்னேஷன். ஏன்னா மொதல் டைலாக்கு அதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாக, அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே அதுவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்லர் கட்டுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருக்கும் இந்த படத்துக்கு, அந்த டைலாக். ஸோ அதுவே வேணான்ட்டு இருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ பட் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பார்க்கும்போது ஒரு மெசேஜ் ரெண்டுத்துலையுமே சொல்லியிருந்தீங்க. லைக் அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பட் 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்க ஒரு பர்சன். எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், தம்பி ராமையா சார், ஒரு அப்பா கேரக்டர் 2மே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எங்களுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதான் சொல்லலை விக்னேஷனா, அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவார். அது யாராக இருக்கட்டும். ஆக்சுவலாக அது சொல்லலாமான்னு தெரியல. எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு பெரிய ஷாட் இருக்கும், அந்த லைவ் ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே பொறுமையாக லென்த்தி ஷாட். அது சார் ஒரு வாட்டி பண்ணிட்டாராம். நான் அப்போ இல்லை, ஸ்பாட்டில் சொன்னாங்க. சார் பண்ணிட்டோன்னே அப்படியே அழுது பண்ணிட்டாராம். உடனே ஒரு மாதிரி எல்லோரும் செம்மையாயிட்டாங்களாம். அவர் ஓகேவாப்பா அப்படின்னா, இல்லை பெட்டராக ஒன்று அப்படின்னாலாம். ஓ அப்படியா அடிச்சு திருப்பி போயிட்டு சொன்னது. ஆமாம் சார், இல்லை இவர் விக்னேஷனா கேட்டிருக்காரு, சார் பெட்டராக ஒன்று கொஞ்சம் ட்ராமட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் லைவாக. திருப்பி அவர் ஓகேன்ட்டு கொஞ்சம் அதை கம்மி பண்ணிருக்காரு. திருப்பி ஒரு பெரிய ஷாட்டு திருப்பி போயினா ஓகேவாப்பா சார் இன்னும் கொஞ்சம் அப்படியா எப்படி அப்படின்ற மாதிரி எதை சொல்லி கேட்டுக்காரு போல். அவர் சார் இல்லை சார் கொஞ்சம் அதை நீங்கள் பேசினா போதும், அதை நடிக்கிறத தாண்டி அதை பேசினா சரி அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு கேரவன் போயிட்டு திருப்பி வந்துருக்காரு. வந்து நடிச்சு காமிச்சாரான். அப்போது விக்னேஷ் அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காரு. லைக் தேர்ட் டேக்லேயே இருக்கும் போது சாட்டிஸ்ஃபை ஆனாராம். இப்போ சொல்லிட்டு போனாராம், நல்லா நடிச்சிருக்கானாப்பா, என் பையன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நடிச்சிருக்கானாப்பா அப்படின்னு கேட்டு போனாராம் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அது லைக் அதை யாராக இருந்தாலும் அந்த ஒர்க் தான், நம்ம ஒன்று நினச்சி ஒன்று எழுதிருப்போம்ல, அது வந்துச்சுன்னா. செட்டில் யார் அதிக டேக்ஸ் வாங்கினது ஒரு ஷார்ட்காக? ரொம்ப நீங்களாக இருக்கட்டும், டேக் எல்லாருமே டேக் வாங்குவோம். விக்னேஷன் டேக் வாங்கிலாம் டேக் வாங்காமலாம் நடிக்கவே முடியாது. யாராக இருக்கட்டும் டேக் வாங்கி தான் நடிக்க முடியும். இது ஏதாவது ஒன்று இருக்கும் அவருக்கு. டேக் வாங்கி நடிக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட் அழகு. இந்த சிங்கிள் டேக்கில் பண்ணுறதுலாம் அது என்னவோ அது வந்துடும், அது கிடையாது. அது டேக் வாங்கி நடிக்கிறது ஒரே இல்லை. நான்லாம் டேக் வாங்கியிருப்பேன். நானும் டேக் ரொம்பலாம் வாங்க மாட்டேன். 2 டேக் 3 டேக் அதுக்குன்னு சிங்கிள் டேக்லேயும் முடிஞ்சிருக்கு சில விஷயம். பட் டேக் வாங்கி நடிக்கிறது இயல்பு தான். ஸோ அது வந்து நம்ம ஒரு இவ்வளோ டேக் வாங்கினார், இவ்வளோ நல்லா நடிக்க மாட்டார், ஒரே டேக்கில் நடிக்கிறார் அவர், அந்த அசம்ஷனை தயவுசெய்து எல்லாருமே தூக்கி போட்டுருங்க. டேக் வாங்கி நடிக்கிறது தான் பெட்ரு. செட்டில் யார் ரொம்ப ஜாலியாக இருப்பா? இல்லையாண்ணா விக்னேஷ் அண்ணாவும் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் தான். கிஷோர் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் செம்ம ஜாலினா
இதான் நடக்குது, இதான் நடக்க போகுது ஏன் அப்படின்னு ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக எனக்கு டேரக்ஷன் டீம் மொத்தமாக ஜாலியாக இருப்பாங்க. ஆர்டிஸ்டோட டேரக்ஷன் டீம் தான் ஜாலியாக இருப்பாங்க. இப்போ சீரியஸ் நோட்டே இல்லைங்க யாரும். சீரியஸே கிடையாது, சீரியஸே கிடையாது. ஓகே, ஜாலியாக போட மாட்டாங்க, ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெக்கேஷன் போ. எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணாடி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஓகே. லைக் எங்களுக்கு உங்களுடைய போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பீங்க. அவருடைய ஃபேஸ் வரைஞ்சிருக்கும் போது ஆர்ட் பை கணேஷ் நீங்கள் போய் அந்த இடத்துல படுத்துட்டு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் தானே? ஏதாச்சும் ஒரு டைலாக், ஏதாவது ஒரு இதை மட்டும் பண்ண முடியுமா? அதாவது 2015 கால் பண்ணுறாடா, 2015 கால் பண்ணுறாளா மச்சான், அப்போயாவது இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டு சொல்ல, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் அந்த டிங்க் மேட்ரும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் அந்த நவம்பர் மாத மழையில் அது படிப்பேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நீங்கள் அங்கே பண்ண மாதிரி இப்போ பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன், அதில் கேட்டேன் நான். அந்த மாதிரிலாம் அது 2050 அப்போயாவது இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டு சொல்கிறா அப்படின்றப்பேன். ஸோ அவ்வளோதான். நைஸ், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் அங்கே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே பண்ணலை. அதான் சார் விக்னேஷன் வேணும், அதுக்கு கொஞ்சம் மாற்றிட்டீங்க. அப்படி கிடையாதுங்க. அது காலையிலேருந்து அடி அடிச்சுட்டு இருக்காங்க, அங்கே போகிறேன் இங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே வரேன். இது இப்போ சரக்கு கொடுத்தா நான் பண்ணுறேன் வேணும், அது சரக்கு வேணுமா? சரக்கு கொடுத்தா அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்கள் போர்ஷனில் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு பயங்கரமாக சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அது ஒரு 2-3 இடத்துல நல்லா பிளாஸ்ட் ஆச்சு. இது செம்ம பிளாஸ்ட்டு. மச்சான் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாடா, டேய் நீ எனக்கு கேட்குற மாதிரி ட்ரூ லவ்வாக இருக்க போதுடா அப்படின்னா, ட்ரூ லவ்வில் ஒன்றும் இல்லைடா, அவள் ஆல்ரெடி ஒருத்தனை பிடிக்குமா, என்னையும் பிடிக்குமா, 3 பேர் லிவிங் டுகெதரில் இருக்கலாம்னா, அப்போ சிங்கப்பெண்ணு பாடுவேன், அது நல்ல பிளாஸ்ட்டு. அப்புறம் நவம்பர் மாத மழையில் அதுவும் சம்மந்த கஃபிங் ரிலேஷன்ஷிப்பு. டிங்குமே நல்ல பிளாஸ்ட்டு. வரைகிற இடமே வரைகிற இடம் அல்டிமேட்டாக இருந்தது. வரைகிற இடம் கிளைமேக்ஸில் மகள்களை பெற்ற அப்பாக்குங்க, அதுவும் ஆக்சுவலாக என்னை மாலை போட்டு பார்த்தோன்னே சிரிச்சிட்டாங்க பல பேர். இவ்வளோ நாள் குடிச்சிருந்தா மாலை போட்டு வரான் அப்படின்னு. ஆமாம், நான் இதை கேட்க நினச்சேன். ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ், மோஸ்ட்லி நாங்கள் பார்த்த சீன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சடனாக மாலை போட்டிருந்தோம், அதை நாங்கள் யோசிச்சு போல, ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு பர்சன் அப்படி மாலை போட்டிருந்தாரு, ஒன்று இருந்திருக்கணும், அதுவுமே இல்லை அப்படின்ற போது. இல்லை அது 3 years அப்புறம் தானே, 2025 4 years அப்புறம் தானே, 2029 2029 அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தா, அமர் அந்த சுருட்ட முடியல வேண்டாம், படிய வாரி ஒரு ஷர்ட் போடானார், அப்படி ஆரம்பிச்சது. ஓகே படிய வாரி இது போட்டேன், விபூதி வச்சோம், ஏதாவது மாலை இது போட அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் மாலை போட்டுறாங்க. அங்கே முடிவான ஆன் ஸ்பாட் வேஸ்ட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க, துண்டு ஒன்று கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது அப்படி தான் அங்கே தான் அடிச்சு. நான் வந்து நார்மலாக இருந்தேன். நாங்கள் அது ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு சீனாகவே இருந்துச்சு. லைக் இப்போது நீங்கள் கேபிஓ பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த டிவியில் ஒர்க் பண்ணிவிட்டு லைக் அப்படியே பார்த்தா சினிமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு நடுவில் வந்து ஓடிடியும் பண்ணியிருக்கேன். லைக் வேறு மாதிரி ஆஃபீஸ்னு வெப் சீரிஸு, ஆஹா பிளாட்ஃபார்மில் வேறு மாதிரி ஆஃபீஸ்னு வெப் சீரிஸு 2 சீசன் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக வரல. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் தான் ஃபஸ்ட்டு சினிமா தான் நடித்தேன். அப்புறம் தான் டெலிவிஷன் போனேன், அப்புறம் திருப்பி ஓடிடி வந்து திருப்பி சினிமா வந்துருக்கேன். ஸோ கஷ்டமான ப்ராசஸ் தான் அது சார். லைக் இப்போ வந்து நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, லைக் டிவி ஷோலிஸ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நான் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேரக்டர் இருக்கா? எனக்கு வந்து லைக் ஹாட் ஸ்டாரில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் ஒன்று பண்ணியிருப்பார், லேபிள். அது ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஷேடாகவும் இருக்கும், ஒரு ராவாக இருக்கும், ஒரு நார்த் மெட்ராஸ் பையன், பக்கா நார்த் மெட்ராஸ் பையன். அந்த எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. கம்ஃபர்ட் ஜோன் அது நார்த் மெட்ராஸ் பையன். நம்ம பிறந்து வந்து எல்லாமே மெட்ராஸ் தான். எனக்கு மெட்ராஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை. பக்கா மெட்ராஸ் பையன் பாயன் அப்படின்ற மாதிரி. எனக்கு அது வந்து விக்னேஷன் ஆகிட்ட கிடைக்காது, என்றைக்குமே கிடையாது. அது வந்து கௌதம் வாசுதேவ் படம் மாதிரி, நமக்கு வந்து வெற்றிமாறன் சார் படம் மாதிரி வேணும், வார்த்தைக்கு வார்த்தை இனிஷியல் போட்டு பேசுறது. அது நம்ம லைவில் நம்மளோடது, அது பெட்டர். அது நம்ம நடிக்க மாட்டோம், வாழ்ந்துருவீங்கன்றீங்களா? அது அப்படி ஜாலியாக இருக்கும், அது ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இது பண்ணணுமேன்னு இல்லை, ஆக்ஷன் நாங்கள் அப்படி ஜாலியாக போயிடுது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? எந்த ஆசைன்னு சொல்லுங்கள், பண்ணிட்டு எனக்கு அந்த ஆசை போயிருக்குமே. ஓகே, கால்ஸ் ஏதாவது வந்திருக்கா? 4 ஜோரம் ஆக்சுவலாக அந்த மாதிரி கேரக்டர் பையன் தான். ஓகே, அந்த வெப் சீரிஸ் வேற மாதிரி ஆஃபீஸில் அது கேரக்டர் பேர் 4 ஜோரம். அவன் அந்த மாதிரி கேரக்டர் பையன் தான், பக்கா மெட்ராஸ் பையன். இல்லை நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கா? இல்லை சிஸ்டர், அதான் சொன்னேன், வெப் சீரிஸில் அந்த 4 ஜோரம் இருக்குது. ஓகே, அந்த கேரக்டர் பேர் 4 ஜோரம் நான் பண்ணேன். அதில் ஓரளவுக்கு இருக்கும், பட் அந்த டெப்த் இருக்குது.
எனக்கு எப்படின்னா ஒரு நைட்டில் இந்த ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒன்று பண்ணுறானுங்க, ஒரு கொலையோ பண்ணுறானுங்க, ஒரு ஸ்ட்ரெயின் சார்ஜிங் பண்ணுறானுங்க, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ராவாக ஒன்று பண்ணணும் ஆசை. அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஹாட்ஸ்பாட் 3 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நாங்கள் உங்களை எதிர்பார்க்கலாமா? 3ல தெரியலையே, அண்ணன் மூடை பொறுத்து தான் இருக்குது. அண்ணா இருப்பேன், மோஸ்ட்டாக எப்படியாவது இருப்பேன், கையில் காலில் விழுந்தாலும் இருப்பேன், அது வேறு விஷயம். பட் இருக்கணுன்றதே ஆசை, இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறாரு, அதில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இப்போதைக்கு அதுதான். ஓ சூப்பர். அது என்ன மூவி? ஃபுல் ஆந்தாலஜியாக இருக்காது, ஃபுல் லென்த் மூவி. அதில் இப்போதைக்கு என்னை வந்து அவர் பர்சனலாக ப்ரொடக்ஷன் டைம்லேயும் ஹீரோக்கிட்டையும் இவனை தான் இந்த கேரக்டர் போடணும்னு புஷ் பண்ணியிருக்காரு அண்ணன். ஓ ஸோ சூப்பர். எனக்கு வந்து நான் அதை பண்ண போகிறேன்னா இல்லையான்னு தெரியாது, பட் அவர் புஷ் பண்ணதே எனக்கு சந்தோஷம். காமெடினாவே ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது? லைக் ஹீரோ மாதிரி? ஹீரோவில் வேணாம், நல்லா போயிட்டுருக்கு. காமெடினாவே போயிடும். காமெடியன் இல்லை, நடித்தா போதும். காமெடியன் வில்லன் நடித்தா போதும். ஃபேஸ் வந்தால் போதும். ஃபேஸ் வந்தான்றதை தாண்டி நமக்கு ஃபேஸ் வந்தான்றதை தாண்டி நல்ல படங்கள் பண்ணால் சூப்பர் தான். சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படம் பண்ணால் ஓகே தான். இண்டஸ்ட்ரியில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? கலக்கு போதார் பண்ணும்போது விஜய் சேதுபதி நான் கால் பண்ணார். ஓ நைஸ். சூப்பராக பண்ணியிருக்கீங்கடா அப்படின்னாரு. செம்மையாக கால் பண்ணி பேசினார் விஜய் சேதுபதி. ஒரு சிம்பு சார் பேசினார், லைவ் நேர்லேயே பேசினார் சிம்பு சார். ஸோ ஃபினாலேக்கு வந்து சிவா, நான் ஒரு வாட்டி சிவகார்த்திகேயனா நான் வேறு சேனலுக்கு வந்து கண்டென்ட் எது கொடுக்க போயிருந்தேன். அப்போது ரெக்கக்னைஸ் பண்ணுவார்லாம் நான் நினச்சே பார்க்கல. ஜெயச்சந்திரன் அண்ணா நம்ம கலக்கு போதாரில் இருப்பார், அதிதி இதில் பண்ணியிருப்பார். அவர் தான் அந்த ஷோ ஆங்கரு. நான் போய் நின்னேன், நான் ஒரு ஃபோட்டோவாக அவர் கூட நின்னேன். அப்புறம் ஜெயனா ஹிரி அமர் அப்படின்ட்டு சார் நம்ம கலக்கு போதிருப்பேன் அப்படின்னா சிவா நான் வந்து அமர் ப்ரோ வாங்க அப்படின்றாரு. நல்லா என்னையா இது நமக்கு தெரியுது அவருக்கு, வாங்க உடம்பு ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்றாரு. ஓகே அப்போ தான் தெரியுது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மூமெண்ட் எனக்கு செம்மையாக இருந்தது. அவர் நம்மளை பார்த்து வெயிட்டு குறைஞ்சிருக்குன்ற அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது விஷயம் தானே. அது மாதிரி நம்ம லேபிள் அந்த மாச மகேந்திரன் லேபிள் பண்ணல, அந்த அருண்ராஜா காமராஜர் அண்ணா, அவர் தான் டேரக்டர். நெருப்புடா அந்த பாட்டில் இருந்தார்ல தமிழ்நாச்சு, அருண்ராஜா காமராஜர் அண்ணா வந்து நான் கலக்கப்போதையார் பண்ண ஒரு ஆக்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரே ஃபேஸ்புக்கில். நாங்கள் எதுவுமே அவருக்குலாம் ஷேர் பண்ணலாம் இல்லை, அவரே எடுத்து ஷேர் பண்ணி ஃபென்டாஸ்டிக் ஒன் மாஸ்டர் பீஸ் ஒன்று ஏதோ போட்டிருந்தார். அப்போ நான் ஃபேஸ்புக்கில் பேசினேன், ரொம்ப தேங்க்ஸ் நான் ஷேர் பண்ணி, ரொம்ப சூப்பராக இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா, வேறு லெவலில் இருந்ததுடா அப்படின்னாரு. ரெஸ்பான்ஸ். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த கால் வரணும்? பர்டிகுலராக உங்கள் மைண்டில் ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, இவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வந்து இன்றைக்கி நான் நினச்சது தான், ஒரு 2 நாளில் யாராவது ஒரு பெரிய செலப் ஃபோன் பண்ணி தம்பி நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். அவ்வளோதான், அது நடந்தால் நல்லது, நிச்சயமாக நடக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஹாட்ஸ்பாட் 2ல உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே. ரொம்ப பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் போஸ்ட் போட்டிங்களா, ஸ்டோரி போட்டிங்களா? நான் இப்போ இன்டர்வியூ முடிக்கிறேன், உங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு தான் நான் ஸ்டோரி போடுவேன். ஹாட்ஸ்பாட் 2 வந்து எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா பெரிய படம் இல்லை, ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு சின்ன படம், பட் நல்ல படம். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்தில் தான் அதை நம்ம ரீச் பண்ண வைக்கணும். ஸோ ஏதோ ஒன்றும் டிஜிட்டல் எதுவும் இல்லை, ஸோ பெரிய ப்ரொமோஷன்ஸ் இல்லை. ஸோ படம் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் எந்த ஷோவில் எல்லா ஷோலையுமே நல்லாயிருக்குன்ற ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் 2 ஹாட்ஸ்பாட் அப்படின்னோடனே இல்லை இது வந்து டீனேஜ் பசங்க பார்க்க வேண்டிய படம், பெரியவங்க பார்க்கக்கூடாது, சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம். 16+ மேலே எல்லாருமே போய் பார்க்கலாம். எந்த ஒரு தப்பான கண்டென்ட்டும் இருக்காது, எந்த ஒரு வல்கரான விஷயம் இருக்காது, அவசியம்லாம் எதுவுமே இருக்காது. முழுக்க எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாட்ஸ்பாட் 2க்கு, அப்போ தான் ஹாட்ஸ்பாட் 3 வரும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. அது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஹாட்ஸ்பாட் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் 3க்காக நாங்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ ஒரு டேட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அவர் ஹாட்ஸ்பாட் 1 பண்ணும்போதே ஒரு 15 கதை கிட்ட வச்சுருந்தாரு. ஓகே, அதில் ஒரு 4 கதை தான் 1 பண்ணியிருக்காரு. மீதி இருக்க 3 கதை இப்போது அடுத்த ஒரு கதை 4 கதை வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பாரு. மேபி இந்த ஒன்று ஃபீச்சர் ஃபிலிம்னு சொன்னால அந்த ஃபுல் லென்த் மூவி அதை முடிச்சுட்டு மேபி ஹாட்ஸ்பாட் 3 ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, உடனே பண்ணால் அது. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இதே மாதிரி எங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் அடுத்தடுத்து. நெக்ஸ்ட்டு வர ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட உங்களுக்கு கால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரியோ டிவி சார்பாக நாங்கள் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.